17வது 18வது நூற்றாண்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடற்கொள்ளையர்களுடைய யுகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் தான் பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் அப்படிங்கிறவர். இந்த கடற்கொள்ளையனுக்கு கீழே இருந்தவர் தான் பிளாக் பியர்ட் அப்படிங்கிற இன்னொரு கடற்கொள்ளையன். இந்த கடற்கொள்ளையனை பத்தி அதிகமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் அப்படிங்கிற இந்த கடற்கொள்ளையன் எங்க பார்த்தாலும் கடல் வணிக கப்பல் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த வணிக கப்பலை சூறையாடாமல் விடவே மாட்டான். வணிக கப்பலை ஓட்டக்கூடிய நபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் பார்த்தா ரொம்ப பெரிய அச்சம். இதனாலேயே பெஞ்சமின் ஹார்னிகோல்டுடைய கப்பல் எங்கேயாவது வந்துருச்சுன்னா அதோடி அவங்களுடைய ஆயுசு முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய வெல்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் 1717 ஒரு வணிக கப்பலை பார்க்கிறான். அந்த வணிக கப்பல் ஹாண்டரஸ் கடற்பகுதியில் வந்துட்டு இருக்கு. வணிக கப்பலை பார்த்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் அப்படிங்கிறவன் நேராக அந்த வணிக கப்பல் போய் முன்னாடி நிற்கிறான். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் லட்சக்கணக்கான சொத்துக்கள் உள்ள இருக்கு, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் மிகப்பெரிய அளவில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி மண்டாடி கேட்குறாங்க. எங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி பார்க்குறாங்க. பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் எதையுமே கேட்கல. எல்லார் தலையில் இருக்கக்கூடிய தொப்பி எல்லாமே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு அறையில் போய் தொப்பி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தொப்பிகளை மட்டும் கையகப்படுத்துகிறான் இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் அப்படிங்கிறவன். பெஞ்சமின் செய்த இந்த செயலை அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் ரொம்ப வியப்பா பார்க்குறாங்க. உடனே பெஞ்சமின் அவர்கள் அவ்வளோதான், எங்களுடைய ரைடு முடிஞ்சிருச்சு, நீங்க போகலாம்னு சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு வியாபாரி, என்ன தொப்பியை மட்டும் எடுத்துட்டு போற, உனக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றத கேட்குறாங்க. அதுக்கு பெஞ்சமின் ஹார்னிகோல்ட் சொன்னானா, இல்லை நேற்று முழுவதுமா நாங்கள் இன்னொரு வணிக கப்பலை கொள்ளையடித்தோம். அப்படி கொள்ளையடித்த போது மதுபானம் கிடைத்தது. அந்த மதுபானத்தை குடித்து என்னுடைய சகாக்கள் எல்லாருமே அவங்களுடைய தொப்பியை கடலை தூக்கி வீசிட்டாங்க. தொப்பி இல்லாமல் போனால் எங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கும் பாருங்க, அதனால இந்த தொப்பிக்காக மட்டும்தான் உங்களுடைய கப்பலை நாங்கள் கையகப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாங்களாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடி போனது அப்படிங்கிற ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிஜத்தில் நடந்த சம்பவம் தான் இது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்டுடைய கடைசி காலங்கள் அவ்வளோ நல்லதா இல்லை. பிரிட்டிஷ் கப்பலை மட்டும் தொடவே மாட்டான் இந்த பெஞ்சமின் ஹார்னிகோல்ட். காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இந்த கடற்கொள்ளையனான பெஞ்சமினுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. யாரெல்லாம் பிரிட்டிஷுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களுடைய கப்பலை மட்டும் சூறையாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடி போன அந்த கப்பல் ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய கப்பலாக இருந்ததால் அங்கே கொள்ளையடிக்கப்படவில்லை என்பதை பிற்காலத்தில் கண்டுபிடித்தார்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.